வணக்கம் வான்மல அன்பர்களே. இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு ஃபாதர் கிட்ட போனார். போயிட்டு சொன்னார், உங்களுக்கு கவலைகளே இல்லை ஃபாதர், என்ன பாருங்க, டெய்லி எனக்கு பிரச்சனை தான், என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியலை, நீங்கள்லாம் ஜாலியாக தூங்குவீங்கள்ல அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏன்பா, உனக்கு ஒரு ஆளோட கவலை தான் இருக்குது, எனக்கு என் சபையார் அத்தனை பேரோட கவலையும் என்கிட்ட இருக்குது, நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். பார்த்தீங்களா, கவலை இருந்தாலே மனுஷன் தூங்க முடியாது, அப்போ உங்களுக்கும் தூக்கம் போச்சா அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே பாஸ்டர் சொன்னாராம், இல்லைப்பா, நான் ரொம்ப நல்லா தூங்குவேன், ஜெபம் பண்ணிட்டு படுக்கையில் விழுந்தேன்னா காலையில் எந்திரிப்பேன், அவ்வளவுதான், அதுக்கு இடையில எனக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது, தூக்கம் வராமலாம் நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படி வருது? இத்தனை பேரோட கவலைகளையும் தூக்கி சுமக்கிற உங்களுக்கு ஏன் இப்படி ஜாலியாக தூக்கம் வருது? எனக்கு நான் ஒரு ஆள் தானே, என்னுடைய இஷ்யூஸையே என்னால் மேனேஜ் பண்ண முடியலை, எந்நேரமும் அது என் மண்டைக்குள்ளேயே இருக்குது, அதனால் என்னால் தூங்க முடியலை அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், கப்பல் எப்பவும் தண்ணியில் தான் போகும், கப்பலுக்கு வெளியில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும், அந்த தண்ணி கப்பலுக்கு உள்ளே போச்சுன்னா தான் கப்பல் முங்கி போகும். கப்பலுக்கு தண்ணி கப்பலுக்கு வெளியிலேயே இருக்கிற வரைக்கும் கப்பல் அதில் நல்லா நீந்தி போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நம்மளும் அப்படித்தான், கவலைகள் நம்மளை சுற்றி இருக்கலாம், தப்பு கிடையாது, எல்லாருக்கும் கவலைகள் இருக்கும். அந்த கவலை நம்முடைய மனங்களை, நம்முடைய மூளையை ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளால் நகர முடியாமல் போகும், நம்மக்கிட்டே இருந்து சந்தோஷம் விடை பெற்று போகும், மன நிம்மதி இல்லாமல் போகும் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஐயோ, இது இப்படி ஆயிடுச்சே, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, இல்லை இனிமேல் இப்படி பண்ணிடலாமோ, ஒருவேளை இப்படி பண்ணிட்டா அது சரியாயிடுமோ, அவர்கிட்ட பேசலாமா, இல்லை இவர்கிட்ட பேசலாமா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி நாம் நம்மளை ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நேரம் முழுவதும் நாம் மற்ற எந்த வேலைகளிலேயும் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். உருப்படியாக அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாமல் போயிடும். நம்மளுடைய மூளையில் அல்லது மனதில் ஏற்படுகிற அந்த டிராஃபிக் ஜாம் நம்மளால் எதையும் சரியாக நிதானமாக யோசிக்க முடியாமல் போகிறது. பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதை பற்றியே யோசிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது, உடம்பு கெடும், மனம் கெடும், எல்லாமே கெட்டு போகும். ஆகையினால நம்ம மனதிலே எப்போதும் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் ஆண்டவர், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை இல்லையா? அது நம்ம மனங்களை நிறைத்திருக்குமா இருந்தால் அது நம்மளை எப்பவும் நிதானமாக வச்சுருக்கோம். நம்முடைய பிரச்சனைகள் நம்ம தலைக்கு ஏறாமல் நாம் பார்த்துக்க முடியும். அதை விட்டுட்டு பிரச்சனை நிறைய வந்துருச்சா உடனே ஆண்டவரை வெளியே தள்ளுங்க, பிரச்சனையை பற்றியே யோசிங்க அப்படின்னெல்லாம் நாம் இருந்தோம்னா என்ன ஆகும்? எந்த நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம், நமக்கு தூக்கமே வராது. ஆகையினால நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவரை நம் மனதில் எப்போதும் வைத்துக்கொள்ளுவோம். பிரச்சனைகள் எப்பவும் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இருக்காது இல்லையா? ஆகையினால ஆண்டவரோட துணையோட அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தாண்டி வருவது, எப்படி அவற்றிலிருந்து வெளிவருவது, இது எல்லா விஷயத்தையும் ஆண்டவரை கொண்டே நாம் சமாளிப்போம். பிரச்சனைகளை மனதில் ஏற்றாதீங்க, ஆண்டவரை, ஆண்டவரின் வார்த்தைகளை நம்முடைய மனங்கள் ஏற்கட்டும். அப்படின்னா பிரச்சனைகள் வெளியே இருக்கும், நமக்கு தூக்கம் வரும், நாம் மூங்கி போக மாட்டோம். நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு? சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்த அல்லது உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? ஆண்டவருடைய கரம் அதில் எப்படி இருந்தது? அந்த உதவி உங்களுக்கு எவ்வளவு உபயோகமாக இருந்தது? உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வான்மலர் இல்லத்தின் மற்ற நண்பர்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாமா? சைனிங் ஆஃப், வினோலி.